வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பாதாள குழுக்களின் முக்கியஸ்தர்களின் தரப்பின் கைதால் ஒரு சில அரசியல்வாதிகள் கலக்கம். வசந்த சமரசிங்க தெரிவிப்பு. அரசியல் பழிவாங்கலுக்காக உதய கம்மன்பிலவை கைது செய்ய முயற்சி. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று பிவித்துரு ஹெலவுரிமைய வலியுறுத்தல். ஜனாதிபதி உரிமைகள் ரத்து சட்டமூலத்தின் தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பு நாளை அறிவிக்கவுள்ள சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன. செம்மணி புதைகுழி வழக்கில் மேலும் பல புதிய தகவல்கள் வெளிப்படுத்துவேன். சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி கடிதம். தொடர்வது விரிவான செய்திகள். பாதாள குழுக்களின் முக்கியஸ்தர்களை கைது செய்த உடனேயே சில அரசியல்வாதிகள் பதற்றம் அடைந்துள்ளதாக வர்த்தகத்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வியாபாரத்திற்கும் சில அரசியல்வாதிகளுக்கும் இடையே தொடர்பு இருப்பதை மக்கள் மிக விரைவில் தெளிவாக அறிந்து கொள்வார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருந்த நிகழ்வொன்றுக்கு பிறகு ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஊழல்வாதிகளுக்கு எதிராக சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் போதெல்லாம் எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட்டு வருகின்றன. அவர்களுக்குள் அனைவரும் நெருங்கிய நண்பர்களே என்பதை இந்த நிகழ்வுகள் காட்டுகின்றது. அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர்களின் நண்பர்களான ஊழல்வாதிகள் அனைவரும் பாதுகாக்கப்படுவார்கள். இந்த நாடு வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் ஊழல் மற்றும் மோசடிதான். அதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்கும் போது அதை அரசியல் பழிவாங்கல் என்று கூறுவது முற்றிலும் தவறானது. பாதாள குழுக்களின் முன்னணி உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் சில அரசியல்வாதிகள் அச்சமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதை அரசியல் பழிவாங்கல் என்று எதிர்க்கட்சியினர் கூறாதிருப்பது ஆச்சரியமாக உள்ளது. மக்கள் விரைவில் உணரப்போவது போதைப்பொருள் வியாபாரமும் அரசியல் வட்டாரங்களும் இணைந்து செயற்பட்டுள்ளன என்பதே. கடந்த கால அரசாங்கங்களின் பாதுகாப்பின் கீழ் பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரிகள் வளர்ந்துள்ளனர். இப்போது கைது செய்யப்பட்டவர்களின் வெளிப்படுத்தல்களால் ஜனாதிபதி பதவிக்காக கனவு காண்பவர்கள் கூட அச்சத்தில் உள்ளார்கள். இவர்களே முந்தைய காலங்களில் பாதாள குழுக்களை வளர்த்தவர்கள். அதன் விளைவுகளையே இன்று முழு நாடும் எதிர்கொள்கிறது என்று அமைச்சர் வலியுறுத்தினார். கடற்படை முன்னாள் தளபதி நிஷாந்த உலுகேதென கைது செய்யப்பட்டவை தொடர்பாக வெளியிட்ட கருத்துக்களுக்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பிலவை ICCPR சட்டத்தின் கீழ் கைது செய்வதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக பிவித்துரு ஹெலவுரிமைய கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அந்த கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிவித்துரு ஹெலவுரிமைய கட்சியின் செயலாளர் மற்றும் பிரதிநிதிகள் ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மற்றும் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகியோரை சந்தித்து தங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினர். அவர்கள் சமர்ப்பித்த கடிதத்தில் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஊழல் மற்றும் குறைபாடுகளை வெளிப்படையாக சுட்டிக்காட்டி கம்மன்பில மக்களுக்கு எதிராக செயல்பட்டார். அவரை கைது செய்ய அரசாங்கம் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் இதுவரை தோல்வி அடைந்தன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025 ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெற்ற ஊடக சந்திப்பில் விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளிடமிருந்து பெறப்பட்டிருந்த சோடிக்கப்பட்ட சாட்சியின் அடிப்படையில் நிஷாந்த உலுகதென கைது செய்யப்பட்டார் என்று கம்மன்பில குறிப்பிட்டார். இதில் எந்த இனத்தையும் குறிவைக்கவில்லை. அரசியலமைப்பின் 14(1) பிரிவின் கீழ் வழங்கப்பட்ட கருத்து சுதந்திர உரிமைக்கிணங்கவே அவர் கருத்து தெரிவித்திருந்தார் என்றும் கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் இந்த கருத்தால் இன முரண்பாடு ஏற்படலாம் என கூறி சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாயம் சட்டம் மற்றும் தண்டனை சட்டக்கோவை 120வது பிரிவின் கீழ் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அதற்கான B அறிக்கை கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உண்மையான காரணங்கள் இல்லாத போதிலும் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் பிணை வருவது கடினமாக இருக்கும். எனவே அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று பிவித்துரு ஹெலவுரிமைய கட்சி தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. ஜனாதிபதிகள் உரிமை ரத்து சட்ட மூலத்தின் தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பை சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன நாளை செவ்வாய்க்கிழமை அறிவிக்க உள்ளார். இந்த வார நாடாளுமன்ற அமர்வுகளின் போது சட்ட மூலத்திற்கு ஒப்புதல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்க சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஓய்வூதியங்களை தவிர முன்னாள் ஜனாதிபதிகள் அனுபவித்து வந்த பல சலுகைகள் ரத்து செய்யப்படும். அரசாங்க வீடுகளில் தங்கியிருக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளை வெளியேற்றுவது இந்த சட்டத்தின் பிரதான நோக்கமாகும். முன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது அவர்களின் மனைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் உத்தியோகபூர்வ குடியிருப்புகள் மற்றும் மாதாந்திர கொடுப்பனவுகளை ரத்து செய்யும் இந்த சட்டம் மூலம் அரசியலமைப்புக்கு முரணானது என்று கூறி பல மனுக்கள் உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. முன்னாள் ஜனாதிபதிகளில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மட்டுமே தற்போது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வீட்டை அனுபவித்து வருகின்றார். 5 முன்னாள் ஜனாதிபதிகளில் மஹிந்த ராஜபக்ச மட்டுமே கொழும்பு 7 விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் தங்கியுள்ளார். அரசாங்கம் இதனை மீட்க முன்னரே ஏற்பாடுகளை செய்திருந்தது. சந்திரிகா குமாரதுங்க, மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தங்கள் சொந்த இல்லங்களிலே வசித்து வருகின்றார்கள். மேலும் மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாச தற்போது நடைமுறையில் உள்ள ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தின் கீழ் மாதாந்திரம் ஓய்வூதியம் பெற்று வருகின்றார்.
இந்த நிலையில் சட்டமூலத்திற்கு இந்த வாரத்திலேயே நாடாளுமன்றத்தில் இறுதி ஒப்புதல் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. சட்டமூலம் நிறைவேற்றப்பட்ட பிறகு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சட்டத்திற்கு அடிபணிந்து விஜயராமவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். மாத்தளை கனேமுல போலீஸ் பிரிவின் ஹொரகொல்ல பகுதியில் பல்வேறு நபர்களின் கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமாக வைத்திருந்த பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 83 கடவுச்சீட்டுகளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 கைது செய்யப்பட்டார்கள். கனேமுல போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு நடத்திய சோதனையின் தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆண் சந்தேக நபர் பத்தலையை சேர்ந்த 51 வயதுடையவர் என்றும் பெண் சந்தேக நபர் கனேமுலையை சேர்ந்த 62 வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கனேமுல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினருக்கும் கட்சிக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக அரசாங்கம் நியாயமான விசாரணைகளை மேற்கொள்ளுமா என்பது சந்தேகத்திற்கு உரியது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருந்த தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்புக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் போதைப்பொருள் குற்றச்சாட்டின் அடிப்படையில் சந்தேக நபராக கைது செய்யப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவரது தனிப்பட்ட செயற்பாடுகளுக்காக கட்சி பொறுப்பேற்க முடியாது. அப்படி பொறுப்பேற்க வேண்டும் எனில் மக்கள் விடுதலை முன்னணியும் பொறுப்பேற்க வேண்டும். ஏனெனில் மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் இப்ராஹிமின் 2 மகன்களை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர்கள். ஆகவே அரசியல் பலன்களை நோக்கி செயல்படுவதை அரசாங்கம் தவிர்க்க வேண்டும். இந்த விவகாரம் தொடர்பாக அரசாங்கம் நியாயமான விசாரணை நடத்துமா என்பது சந்தேகமாக உள்ளது. மாறாக இதனை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்திக் கொள்வது அரசாங்கத்தின் செயற்பாடு என்றும் சாகர காரியவசம் தெரிவித்தார். பிரசாந்தி குமாரசுவாமி கொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோர்பரல் சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி எஸ்.சி. விஜயவிக்ரம ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு மீண்டும் ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த கடிதத்தில் தனது கணவரின் ஆலோசனையின்படி செம்மணி மனித படுகொலை தொடர்பாக இதுவரை வெளிப்படுத்தப்படாத தகவல்களை ஊடகங்கள், சர்வதேச சமூகம் மற்றும் நீதித்துறைக்கு வெளிப்படுத்த நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக 10/7/2025 அன்று அனுப்பியிருந்த கடிதத்தில் பிரசாந்தி குமாரசுவாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் 7ஆம் காலாட்படை தலைமையகத்தில் கொலை செய்யப்பட்டு கேப்டன் லலித் கேவாகவின் உத்தரவின் பேரில் புதைக்கப்பட்டதாகவும் அதற்கு அப்பாற்பட்ட குற்றங்களில் சோமரத்ன ராஜபக்ச சம்பந்தமற்றவராக இருப்பதாகவும் சர்வதேச விசாரணை நடத்தப்பட்டால் அவர் சாட்சியம் அளிக்க தயார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தின் பிரதிகள் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார் ஆகியோருக்கும் அனுப்பப்பட்டிருந்தன. ஆனால் ஜனாதிபதியிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்காததால் கடந்த வாரம் மீண்டும் புதிய கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் தன்னை உட்பட 5 ராணுவத்தினர் திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்டமை, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவின் தொடர்பு உள்ளிட்ட விவரங்கள் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் 1996ஆம் ஆண்டு வடக்கில் இடம்பெற்ற செம்மணி படுகொலை, அங்கிருந்த சித்திரவதை கூடங்கள், அதில் ஈடுபட்ட ராணுவ உயர் அதிகாரிகள் முதல் அரசியல் தலைவர்கள் வரை அனைவரது பெயர்களும் வெளிப்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடன் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமித்து முழுமையான விசாரணைகளை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாண மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் ரகசிய இடம் ஒன்றில் ஹெகல் பத்ர பத்மே தலைமையிலான குற்றக்குழுவினர் ஐஸ் போதைப் பொருள் தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்து வந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மெத்தனியாவில் பறிமுதல் செய்யப்பட்ட ரசாயனங்கள் இந்த ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் பத்மே குழுவினால் தயாரிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருட்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களைப் போல தரம் மிக்கவையாக இல்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். பலமுறை உற்பத்தி செய்திருந்தாலும் சரியான தரத்துக்கு கொண்டுவர முடியாத நிலைமை காணப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதற்கிடையில் பேலியகுட குற்றப்பிரிவு அதிகாரிகள் மெத்தனிய தலாபம் மற்றும் தங்காலி பகுதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 50,000 கிலோகிராம் ரசாயனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். அவை ஐஸ் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. விசாரணைகளில் இந்த ரசாயனங்கள் முன்னாள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பேரி மற்றும் அவரது சகோதரர் பியால் மனம்பேரி ஆகியோரால் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்தது. மேலும் தங்காலியில் கைவிடப்பட்ட காணொலியில் மித்தனியாவில் பறிமுதல் செய்யப்பட்டவற்றுக்கு ஒத்த ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டும் பறிமுதல் செய்யப்பட்டன. இவை ஈரானில் இருந்து 2 கொள்கலன்களில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். ஹெகல் பத்ர பத்மே இந்த கொள்கலன்களை அனுப்பியதாகவும் அவருக்கு பாணந்துறையை சேர்ந்து குடநிலங்க உதவியதாகவும் தெரிய வந்துள்ளது.